காவேரி வந்து மனசு கஷ்டத்தோட இருக்கிறதால விஜய் வந்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து செஞ்சு குடுக்குறாரு. அதே டைம்ல அன்பாவும் பார்த்துக்கிறாரு. அதனால காவேரி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில நர்மதா வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப காவேரி வந்து "நீ கவலைப்படாத. கண்டிப்பா அக்கா வந்து வீடு விட்டு காலி பண்ண மாட்டாங்க." அப்படி சொல்லிட்டு நர்மதாக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கங்கா வந்து நெறைய வீடு தேடி அலையிறாங்க. ஆனா அவங்களுக்கு வீடு எதுவுமே அமைய மாட்டேங்குது. ரொம்ப வாடகை அதிகமா இருக்கு. அதே டைம்ல நெறைய கண்டிஷனும் போடுறாங்க. அதனால கங்கா என்ன பண்றதுன்னு தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சாரதா ஒரு முடிவு எடுக்குறாங்க. இந்த மாரி வந்து "நீ வீட்ட விட்டு போறதா இருந்தா நீயும் வந்து உங்க மாப்பிள்ளையும் போங்க. நாங்க வரமாட்டோம்." அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால கங்கா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. பசுபதி வந்து அன்பரச மீட் பண்ணி இந்த மாரி வந்து என் பொண்ணும் பையனும் விரும்புறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அத கேட்டு ஆமாங்க எனக்கும் தெரியும் அப்படி சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சரிங்க அப்படின்னா 2 பேருமே வந்து சேர்ந்து இந்த கல்யாணத்த முடிச்சு வைப்போம். உங்க வீட்லயும் பேசுங்க. நான் எங்க வீட்லயும் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அன்பரசு வீட்டுக்கு வராரு. இங்க வந்து என்ன பண்றாரு, அவங்க பையன்கிட்ட "டேய் கவலைப்படாதடா, வந்து ராகினி வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுடாடா. சீக்கிரமா உங்க 2 பேரும் கல்யாணத்த நடத்தி முடிச்சிடலாம். உங்க அப்பாவே சொல்லிட்டாரு" அப்படின்னோனே, அஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "நிஜமாவாப்பா?" அப்படின்றாரு. "ஆமாப்பா" அப்படின்னு சொன்னோனே, "சரிப்பா வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சீக்கிரமாவே வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்" அப்படின்னோனே, "அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா இப்ப சொல்லக்கூடாது. கரெக்ட்டா சமய சந்தர்ப்பம் பார்த்து தான் சொல்லணும். ஏற்கனவே வந்து விஜய்க்கும் வந்து அவங்களுக்கும் ஆகல. அதனால வந்து அவங்க பேச முடியாம வாய் அடைச்சு போற டைம்ல தான் சொல்லணும்" அப்படின்னோனே, சரி அதுக்கும் நான் சந்தர்ப்பம் பார்க்குறேன்" அப்படி சொல்றாரு. அதுக்குள்ள "நீ வாய திறக்காதன்றாரு." சரிப்பா முதல்ல நான் ராகினிய போய் மீட் பண்ணணும். ராகினி கிட்ட நெறைய பேச வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. பாட்டி வந்து காவேரியோட பாட்டி வந்து காவேரி மீட் பண்ணி இந்த மாரி வீட காலி பண்ணல. சாரதா வந்து சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து நம்ம காவேரி. "நிஜமாவா பாட்டி?" அப்படின்னு. "ஆமா அம்மா வந்து சம்மதிக்கல. அதனால கங்காவால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கவலையே படாத. சாரதா சொன்னது தான் நடக்கும்." அப்படி சொன்னோனே சந்தோஷம் அடைகிறாங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, நம்ம விஜய் வீட்ல இந்த மாரி காவேரிக்கு தாலி பிரிச்சு கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதற்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி காவேரிக்கிட்டயும் சொல்றாங்க. காவேரியோட வீட்ல வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பிரியப்பட்டதால சரின்னு சொல்லிட்டு காவேரி வீட்லயும் சொல்றாங்க. காவேரி அவங்க அம்மா வந்து முதல்ல தயங்குறாங்க. அடுத்து சரி கல்யாணம் தான் வந்து எல்லாரும் சேர்ந்து நடத்தல. அதனால தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன எல்லாரும் சேர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அவங்க அம்மாவும் முடிவு பண்றாங்க. கங்கா வந்து இந்த ஃபங்ஷனுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. வந்து உன் ஃபங்ஷனுக்கு அவ வந்தால்ல அதனால நீ வந்து தான் ஆகணும் அப்படி சொன்னோனே, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு கங்கா மறுத்துடுறாங்க. அதனால வந்து சாரதா மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க ஃபங்ஷன் வந்து கிராண்டா ஏற்பாடு பண்றாங்க. எல்லாருமே வராங்க. அப்ப ராகினியும் வந்து அங்க வந்து என்ன பண்றாரு, நிவினும் வராரு. அத பார்த்து நம்ம வந்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து பசுபதியும் அவங்க பொண்ணையும் பார்த்து செமையா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து அவங்க வந்து அவங்க சித்தப்பா கிட்ட கேட்குறாரு, "என்னாச்சு? எதுக்காக இவங்களெல்லாம் கூப்பிட்டீங்க? எங்க நம்ம வீட்டு ஃபங்ஷனுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு?" கேட்டோனே, "என் சம்மதிய நான் கூப்பிடாம எப்படி இருக்க முடியும்? ராகினி வந்து எங்க வீட்டு மருமகளா ஆக்கப் போறேன். நாங்க வந்து பேசிட்டோம். அதனால முடிவு எடுத்துட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க சம்மந்தி ஆக போறாங்க." அப்படின்னோனே தாத்தா எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. தாத்தா வந்து "என்னப்பா சொல்ற? ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு கேட்குறாரு. "அதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க உங்க இஷ்டத்துக்குலாம் நான் முடிவு பண்ண முடியாது. என் பையனுக்கு எங்க சம்மந்தம் பேசணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அத நீங்க முடிவு பண்ணக்கூடாது. நீங்க உங்க பேரன் விஷயத்துல வந்து இதா செய்றீங்களா? அந்த விஷயத்த வந்து என்கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறீங்களா? இல்லல்ல. உங்க இஷ்டத்துல முடிவு பண்றீங்க. அதே மாரி என் பையனுக்கு எந்த பொண்ணு நான் தான் முடிவு பண்ணணும். அதனால வந்து என் சம்மதியா வந்து பசுபதி தான் வருவாரு. அதே மாரி ராகினி தான் குடும்பத்தோட மருமகள் ஆவா" அப்படின்னு சொல்றாரு. தாத்தா பாட்டியும் எவ்வளோ அன்பரசு கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனா அவர் வந்து ராகினி தான் என் வீட்டு மருமக. என் பையன் விரும்புறான். என் பையனோட ஆசைய நான் நிறைவேத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இத பார்த்து விஜயும் காவேரியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.